சித்தநாடி நேர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பண வரவு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்க. எவ்வளவோ டிப்ஸ் கொடுத்தாலும் எல்லாருமே அந்த பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இதை கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக, கொஞ்சம் வைப்ரண்ட்டாக, நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பை எடுத்துகிட்டு பார்த்தோன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாருமே இந்த ஒரு டிப்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கவுங்க ஒரு ஒரு விஷயத்துல எது கை கண்ட பரிகாரம், அதாவது இது செஞ்சால் இது நடக்கும். என்னைக்குமே பரிகாரம் தீர்வல்ல. ஆனால் உழைப்பு முக்கியம். நம்மளுடைய செய்கைகள் முக்கியம். அதில் வருது பார்த்தீங்களா குறைபாடு, அந்த தடங்கல்கள், அந்த கிரக ரீதியான, ஜாதக ரீதியான, மக்கள் ரீதியான, இல்லை சுற்று வட்டாரத்தோட கந்திருஷ்டினால இது பிளாக் ஆகுது பார்த்தீங்களா? அதை உடைக்க ஆயுதத்தோட போங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இன்னைக்குமே என்னுடைய எல்லா பரிகாரங்களுக்கும் முன்னாடியும் உழைப்பு. அதாவது எல்லாரும் சொல்ற மாதிரி தான். ஒரு பரிகாரம் நான் சொல்றேன். ஆனால் பரிகாரம்னாலே அது மட்டும் பண்ணா போதுமா? அப்படின்னு பேச நிறைய பேர் வந்துடுறாங்க. பரிகாரம் என்பது ஆயுதம். ஒரு கொள்ளக்கூட்டத்துக்குள்ள போறோம் அப்படின்னாக்கா நம்ம பாதுகாப்பாக ஒரு கத்தியோ ஏதோ ஒன்று கூடயோ இல்லை முக்கியமான ஆட்களை கூட்டு போகிற மாதிரி தான் பரிகாரங்கள் எல்லாம். நான் ஓட தயார், உழைக்க தயார், அந்த நேரத்தில் எனக்கு தடங்களாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் பரிகாரம். நான் பரிகாரம் மட்டுமே பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருப்பேன், மேஜிக் மாதிரி வந்துடுன்னு சொன்னால் அதுதான் முட்டாள்தனம். நான் இயங்குறேன், இயங்க மறுக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு பெட்ரோல் இல்லாமல் தடுங்குது பார்த்தீங்களா? அந்த பெட்ரோல் டியூப்பில் லாக்காக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை டியூப்பில் ப்ராப்ளம் இருக்குல்ல, மெக்கானிசத்தில் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா? 5 மணிக்கு எந்திரிச்சு ஓட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 5 மணிக்கு ஓட முடியலன்னா அங்கே சோம்பல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த சோம்பல் ஏன் வருது? அதான் திருஷ்டி. செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் தடுக்குது பார்த்தீங்களா? அதான் தடை. அது கிரக ரீதியாக, மூளை ரீதியாக, செயலாக்கம், இயக்கம். அதான் ஒரே வார்த்தை சொல்லணும், இயக்கத்தை தடை செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் உடைக்கக்கூடிய ஆயுதம் தான் பரிகாரம். ஸோ அதுதான் பரிகாரம் மட்டுமே பண்ணிட்டு ஜெயிக்க நான் சொல்லலை. ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளை உழைக்க ரெடியாக இருங்க. உங்களுடைய எண்ணத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஓடுங்க, கலைக்காமல் இருக்க ஒரு பூஸ்டர். நீங்கள் எல்லாம் செய்யுங்க. தடுக்கி விழுந்தாக்கா தூக்கி விடக்கூடிய ஒரு ஆட்கள், இல்லை உங்களை அடிக்க வந்தாங்கன்னா உங்களை பாதுகாக்க ஒரு ஆயுதம். இதுதான் பரிகாரம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடி ஜெயிச்சிட மாட்டீங்க. இதுக்கு மட்டும்தான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரங்களுக்குமே இதுதான் ரீசன். எல்லாத்துலேயும் நான் சொல்லிடுவேன். நீங்கள் உழைக்க மறுத்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னாக்கா தானாக கதவை பொத்திக்கிட்டு வராது, வரவும் கூடாது. இறை வணக்கத்தோடு, இறை இயக்கத்தோடு, இறைவனோட என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிந்தனை செஞ்சிடக்கூடாது. இறைவனோடு ப்ளஸ் எதை செய்தாலும் சொல்லுவாங்க, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சயின்ஸோட நம்மளுடைய மூளையை, நம்மளுடைய இயக்கத்தையும் சேர்த்து பாருங்கள், உங்களுடைய வெற்றி நிச்சயம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.